வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் மீடியாவின் இலங்கை மற்றும் ஐரோப்பிய செய்திகளோடு. உங்களோடு நான் மதுஸ்ரீ மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மாணவியை வீடியோ எடுத்த யூடியூபர் விவரங்களை கோரியுள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழு. வட்டுவாகல் பாலக்கடியில் குவிக்கப்பட்டுள்ள போலீசார். வவுனியாவில் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்பு. தமிழர் பகுதியில் இடம்பெற்ற மோசமான செயல். சுற்றி வளைப்பில் சிக்கிய 3 பெண்கள். பிரித்தானிய கடற்கரையில் ரஷ்யாவுக்கு உணவு பார்த்த 3 கைது. அதிர்ச்சி தகவல். சுவிட்சர்லாந்தின் கனேடியர் மீது வரி மோசடி வழக்கு. தீர்ப்பை மாற்றிய நீதிமன்றம். கனேடிய நகரம் ஒன்றில் துப்பாக்கிச் சூடு. தாக்குதல்தாரி தலைமறைவு. பிரான்ஸ் தலைநகரில் ரயில் பாதையின் நடுவில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டு. ட்ரம்பால் அணு ஆயுதம் பக்கம் கவனத்தை திருப்பும் நாடுகள். ஜெர்மனியும். தொடர்ந்து விரிவான செய்திகள். வீடியோவில் வரணும்னா நீங்கள் அதில் அட்லீஸ்ட் இதாகிலேருந்து ஒரு மனுஷன் கூப்பிட்டா ரெஸ்பெக்ட் பண்ணணும் தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நாங்கள் போகிற இடங்களில் பொம்பளை பிள்ளைகளை வீடியோவில் காட்டணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. அவ்வளவுதான். அவங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நான் காட்ட மாட்டேன். இருந்தாலும் அதுக்கு ஒரு முறை இருக்குது. இந்த ஐயோட செய்யக்கூடாது அப்படின்னு கேட்க அவ்வளோங்கதா. அதனால நடிப்புகள் பிடிக்காதுமா என்ன சொல்லுங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்க. அப்போ நாங்கள் இது வரைக்கும் கூட வேற பார்த்துட்டோம்மா. அப்போ நீங்கள் வந்து அண்ணா எக்ஸ்கூஸ் மீ நான் எனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படின்னு ஒரு கதையை சொல்லணும் மனுஷன் மாதிரி. இப்போ முன்னுக்கு வந்து கதைங்களை வீடியோவோட நாங்கள் தவறி எடுத்துட்டோம்னு சொன்னால் வீடியோவோட தவறி எடுத்துட்டோம்னு சொன்னால் அண்ணா நீங்கள் என்னை போடாதீங்க நான் ப்ளீஸ்ன்னு கேட்டால் நாங்கள் போட மாட்டோம். இது அதில் நின்று அழுதுட்டு இருந்தால் எப்படி என்ன சின்ன பிள்ளைத்தனம். 18 வயசுல முந்தைய நாங்கள் எல்லாம் கல்யாணம் கட்டி பிள்ளை பெற்றுடுவாங்க தெரியுமா. நல்ல பிள்ளைகள் அப்படின்னா இப்ப நாம கூடாதாங்க அங்கே கவனமா கூடாங்க. அப்ப நாங்க நேற்று ஒரு 9 எடுத்த பிள்ளைய வீடியோ எடுத்து போட்டோம் பாத்துனீங்களா அங்க கைதடியில. அப்ப அந்த பிள்ளை கூடாங்க. இப்ப கூட நான் சொல்றேன். இப்போ தங்கச்சி நான் உங்களை வீடியோல காட்டுறதா எனக்கு ஒன்றுமே வர போறது இல்லை. விளங்குதா நத்திங். இப்ப உங்களோட அம்மாவை காட்டுறேன் உங்களை காட்டுறேன்னு சொன்னா கூட இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க உங்களோட அம்மா தெரியாதா உங்களோட பச்சை பிள்ளைகளுக்கு தெரியும் தானே. அப்ப அதுல ஒன்றுமே இல்லை. சரி ஒரு கதைக்கு நீங்க வரலன்னு சொன்னா அண்ணா நான் வர இல்லை. அது வந்து நீங்க அண்ணா வேணுங்கிட்ட நான் கதைக்கிறேன் இந்த மொத்த காட்டாதீங்க அல்லாடி நான் வந்து சொல்றேன் அண்ணா நான் ஒரு ஓரமா சொல்றேன்னு நீங்க வந்து நாங்க மனுஷர் தானே. இந்த டைம் நாங்க பருத்தித்துறையில இருந்து உங்களை தேடி பண்டத்தறிப்புக்கு வரோம். அப்ப உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். என்ன என்ன பாடம் செய்யறீங்க ஹோம்ஒர்க் செய்யறீங்க. அப்ப இப்படி வந்து ஒரு ஷையான டைப்ல அம்மாவுக்கு பின்னால இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன டேலண்டா படிக்க வேண்டியா. அப்ப நீங்க நல்லா படிக்க வேண்டியா. நீங்க எடுத்த ரிசல்ட் காணுமா 860 காணுமா காணாது. இப்ப ரிசல்ட்ஸுக்கு வந்து இப்ப நிறைய காரணம். நீங்க கஷ்டம் வரமே எல்லாம் கல்விக்கு ஒரு தடையே இல்லையம்மா. இலவச கல்வி தானே எங்களுக்கு ஸ்ரீலங்கால இருக்குது. எத்தனை இந்த ஆப்ரஹாம் லிங்கன் எல்லாம் ரோட் லைட்ல படிச்சு தான் வந்து பிரதமர் ஆகிடுவார். மற்றது இப்ப நீங்கம்மா பிள்ளைகளை வளர்த்தா மட்டும் காணாது. பிள்ளைகளுக்கு சில பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுக்கணும். நீங்க வந்து இப்ப ரோட்ல போகும்போது ஆம்பளை பிள்ளைகளை கண்டா தலை குனியணும்னு சொல்றதுனால இல்லை கண்டபடியாருடைய கதைக்க கூடாதுன்னு சொல்றதுனால இல்லை அதெல்லாம் சொல்லி கொடுக்க. இப்ப இந்த பிள்ளை அதுக்கு வந்து பலூனை போடாது சின்ன பிள்ளை சரியான்னு சொல்லலாம். அந்த வயசுக்கு அது செய்யுது. இவா அப்படி செய்யலாம் பலூனை போடலுமா அதுக்குள்ள யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு ஹீட்டாகி கதைக்க வேண்டிய காரணம் வந்து நீங்க நடிச்சு கொண்டு நிற்க கூடாது. வந்து எனக்கு நேரம் எல்லாம் போதும். ஒரு விஷயத்த வந்து நாங்கள் செய்ய வந்தா நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க கஷ்டம் இன்றைக்கு இந்த காய்ச்சலுக்குள்ளார நீங்க மலைக்கெல்லாம் நினைஞ்சு அவங்க விட்டு நிற்கிறீங்க. நீங்க மலைக்கு நினையக்கூடாது உங்களை நான் காரில் ஏற்றிட்டு பாரு. அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் மனுஷன். அப்போ அந்த 18 வயசுக்கு சாதாரணமாக எல்லாமே விளங்கு தங்கச்சி. உங்களுக்கு விளங்கு தானே வீடியோட நான் வரக்கூடாது விளங்கு தானே வந்தா 4 பேர் பார்ப்பாங்க. அப்போ அப்படி விளங்குறவங்களுக்கு என் அம்மாக்காண்டி நான் கலைக்கணும்னு அப்போ நீங்க அம்மாவை விற்கலாமா யோசிச்சு பாருங்க. அம்மா இந்த முகம் தெரியலாம் யாரும் பார்க்கலாம். அம்மா உதவி கேட்டு உங்களுக்கு உதவி கிடைக்கலாம். அதை நாங்க தெரியக்கூடாது. நீங்க கதைச்சு கூட எக்ஸ்கியூஸ் சொல்லி இப்படி போட வேண்டாம் அப்படின்னு சொன்னா இல்ல இவன் கதைக்க கூட தேவையில்லைக்கா. கதைக்க கூட வேண்டாம். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நான் ஒரு நாளும் வந்து அனுமதி இல்லாம எடுக்கவே மாட்டேன் வீடியோ வந்து. நானே எத்தனை சொல்லிக்கிறேன். நீங்க பிள்ளை அங்கால போங்க நீங்க வயசுக்கு வந்து பிள்ளை நீங்க கதைக்க தேவையில்லை ஏன்னா அம்மா கதைப்பான்னு சொன்னா ஓகே. இப்ப எனக்கு கோவம் வந்த காரணம் என்னன்னா நாங்க வரவே யார் போய் மரத்து பின்னால் ஒழிக்குது. அப்புறம் வந்து சின்ன பிள்ளைமா நோய் என்னன்னா கோவம் பெருமா இல்லையா. ஒரு சின்ன வயசு பிள்ளைன்னா பரவாயில்ல. 18 வயசு பிள்ளை வந்துட்டு இப்படி செய்யலாமா.
நாங்கள் மனுஷன் தானே, எங்களுக்கு நார்மலாக சொன்னால் அப்படிங்க தானேம்மா. அண்ணா நான் வேற இல்லைன்னா எனக்கு இதுண்டா ஓகே தானே. அதுதான் இப்போ இப்போ தங்கச்சி நான் வீடியோக்கு வரல அப்படின்னா ஓகே, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை நாங்கள் வரும்போதே சொல்லியிருந்தா, மனுஷன் மாதிரி சொல்லியிருந்தா சரி, இவன் சொல்லக்கூட வேண்டாம். அவங்களுக்கிட்டே இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருந்தா ஓகே. எனக்கு அந்த ஒழிச்சு நின்று அதோட அம்மா ஆண்டு கத்துறது எத்தனை வயசு பிள்ளை கத்துறது செய்து சொல்லுங்க. அம்மா ஆண்டு கத்துறது இப்போ நானே நம்மளோட தங்கச்சின்ற மகன் நான் உங்களுக்கு பிள்ளைக்கு அடிக்க வரவா அம்மா கத்துற பிள்ளை கத்து யோசிச்சு பாருங்க. நான் யாரோ இப்போ நான் ஹெல்ப் பண்ண வரேன். நீங்கள் அப்போ எங்களுக்குரிய ஒரு ரெஸ்பெக்டை நீங்கள் தரணும். சரி, எனக்கு ஒரு காலைல எல்லாம் கும்பிட வேண்டாம். ஆனால் ஒரு மனுஷன் வந்தாமல் இப்படி கதை கொண்டு தெரியும். இதுதான் நீங்கள் இப்படி தான் நம்ம பிள்ளை வளர்க்குறீங்க. நீங்கள் நல்ல ஒழுக்கமாக வளர்த்துருக்கீங்க. ஆனால் இதுதான் சொல்லி கொடுக்கலையாம்மா. இல்லை, நான் என்னண்டாக்கா எனக்கு ஹீட் பண்ணிட்டாங்க. நான் வரக்குள்ள நான் இந்த பிள்ளை ஓடி ஒளிஞ்சு அம்மா அங்கே இங்கே இருந்து கத்தினேன். யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல யூடியூபர் ஒருவர் ஏழ்மையான குடும்பம் ஒன்றுக்கு உதவுவதாக கூறி அவர்களின் வீட்டுக்குள் நுழைந்து அங்கு இழப்பெண் ஒருவரை கட்டாயப்படுத்திய வீடியோ எடுக்க முயன்ற சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியதை தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்களின் பெயர் விவரங்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது. வறுமை கோட்டுக்குட்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்வதாக கூறி குறித்த யூடியூபர் பல காணொலிகளை வெளியிட்டு வருகிறார். அதிகமாக புலம்பெயர்ந்தோரிடம் பணத்தை பெற்று இந்த செயற்பாட்டை செய்து வருவதாக காணொலிகளில் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் குடும்பம் ஒன்றுக்கு உதவி செய்வதாக தெரிவித்து குறித்த யூடியூபர் பெண்ணின் வீட்டிற்கு வந்துள்ளார். இதன்போது அங்கிருந்த இளப்பெண் தன்னை காணொலி எடுக்க வேண்டாம் என கூறிய போதிலும் வலுக்கட்டாயமாக அவரை காணொலி எடுக்க முயன்றுள்ளார். எனினும் அந்த பெண் அதற்கு மறுத்ததால் கடுமையான வார்த்தை பிரயோகங்களால் குறித்த யூடியூபர் அந்த பெண்ணையும் அவரின் தாயையும் திட்டியுள்ளார். இதன்போது 18 வயசு ஆகிட்டு இன்னும் பால்குடி மறைக்கலையோ, உங்களோட மகளை கூப்பிடுங்கோ என்று சொன்னபடி குறித்த பெண்ணின் அறையின் வாசல் வரை சென்றதுடன் குறித்த பெண்ணை கேலி செய்யும் பேசியுள்ளார். இந்நிலையில் குறித்த காணொலி நேற்று சமூக ஊடகங்களில் வைரலான நிலையில் குறித்த நபர் மற்றும் குறித்த குடும்பம் தொடர்பிலான விவரங்களை வழங்குமாறும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியுள்ளது.